இது பாருங்கள், இன்றைக்கி வந்து என்னோடய டெய்லி டிஷ்ஷில் இன்றைக்கி வந்து பச்சைப்பயிறு வேக வச்சுருக்கேன். ஸோ எப்பயும் போல் நட்ஸு, அப்புறம் ஃப்ரூட்ஸு. இது ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த சப்போட்டா பழம் 1 கிலோ வாங்கியாச்சு. அது வந்து டெய்லி ஒரு 3 4 பழுக்க எடுக்கும்போது அது முடிகிற வரைக்கும் இந்த பழம் வாங்குவேன். அதுக்கப்புறமா தர்பூசணி அந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவாக ஏதாவது மாற்றி சாப்பிடுவேன். அதுக்கப்புறமா இன்றைக்கி வந்து லன்ச்சு என்னன்னு சொல்லியாச்சுன்னா, இன்றைக்கி இது வாங்கினேன், அவரைக்காய் வாங்கினேன். அவரைக்காய் பாருங்கள், அவரைக்காய் சாம்பார் வச்சுக்கலான்னு சொல்லி. அவரைக்காய் பார்க்கும்போது என்ன இப்படி இருக்குது, நல்லா தான் இருக்குது. ஓகே, அவரைக்காய் சாம்பார். அதுக்கப்புறமா நேற்று வாங்கின அந்த புடலங்காய் ஒரு 2 வந்து அதிகமாக இருந்துச்சு. ஸோ அதை வந்து இன்றைக்கி ஏதாவது செஞ்சிடலாம். ஏன்னா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே செஞ்சு சாப்பிட்டா தான் ஓரளவுக்கு அது நல்லாவும் இருக்கும். அதனால் இன்றைக்கி இந்த அவரைக்காய் சாம்பார் வச்சுட்டு புடலங்காய் பொரியல் பண்ணிடலாம். அதுக்கப்புறமா இந்த கருணக்கிழங்கு கொஞ்சோண்டு வாங்கியிருக்கேன். அதனால் இதையும் வந்து நம்ம மீன் ஃப்ரை பண்ணுற மாதிரி கட் பண்ணி நம்ம இது ஃப்ரை பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கப்புறமா என்னன்னா, ரைஸ் வெந்துட்டுருக்குது. எப்பயும் போல் பருப்பு மண்பானத்தில் தான் என்றைக்கும் வைப்பேன். இது துவரம்பருப்பு வெந்துட்டுருக்குது. அது எல்லோரும் கேட்பாங்க, துவரம்பருப்பு எப்படி வந்து நீங்கள் மண்பானத்தில் வேக வைக்கிறீங்க, சீக்கிரம் வேலையாகுமா? குக்கராக இருந்தால் 5 நிமிஷம். எனக்கு என்னவோ அது பெரிய இதாகவே தெரியலங்க. இது 3 பர்னர் உள்ள ஸ்டவ்வுன்றனால, ஸோ இது வந்து அந்த சின்ன பர்னரில் நான் போட்டுட்டு அது பாட்டு மற்ற வேலைங்களெல்லாம் முடிக்கிறதுக்குள்ளேயும் பருப்பு எனக்கு வெந்துடும். எனக்கு வந்து குக்கரில் போடுறது சுத்தமாக அந்தளவுக்கு பிடிக்காது. ரொம்ப ஹார்டாக இருக்கிற பொருளை மட்டும்தான் குக்கரில் போட்டு நான் வேக வைப்பேன். மற்றபடி குக்கர் யூஸ் பண்ண மாட்டேன். எப்பயும் போல் நான் சொல்லுவேன் இல்லையா, தயிர் உரவை இதுக்கெல்லாம் இது பண்ணி தயிர் உர ஊற்றியாச்சு. ஓகேங்களா? இதுதான் இன்றைக்கி நான் எப்பயுமே நினைப்பேன், லன்ச்சு செஞ்சு முடித்த பிறகு டிஃபன் பாக்ஸில் போட்டுருவோம் இல்லையா, போட்ட பிறகு அதை வீடியோ எடுக்கணும்னு நினைப்பேன். ஏன்னா செய்யறதுக்கு முன்னாடி தான் காமிக்கிறேன். செஞ்ச பிறகு நான் எப்படி லன்ச்சு வந்து பாக்ஸில் தனித்தனியாக பண்ணியிருக்கேன்றதை உங்களுக்கு காமிக்கணும்னு நினைப்பேன். எனக்கு நேரம் இல்லாதனால என்னால் போட முடியலங்க. ஓகேங்களா? எனக்கு டைம் இருக்கும்போது கட்டாயமாக போடுறேன்.